எவ்வளோ ஆச்சுப்பா? 50 ரூபா சார். ஓகே, இந்தா. ஹாய் அண்ணா. How are you? ஃபைன். ஆமா, நான் எப்படி இருக்கேன்னு கேட்க மாட்டியா? ஓகே. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். என்ன வரதா ஒரு ஃபோன் கூட பண்ணல? இப்ப போய் ஃபோன் பண்ணிட்டு வரட்டுமா? ஐயோ, என்னண்ணா நீங்க இந்த கிண்டல மட்டும் விடவே மாட்டீங்க. பேக் கொடுங்க. ஓகே. வாங்க. அப்பா, அப்பா. நான் இங்க இருக்கேன். யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. அடடே சுரேஷ். அம்மா. அம்மா. உட்காரு. நல்லா இருக்கியா? சூப்பரா வாப்பா இருக்கேன். சுரேஷ். சித்தி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அம்மா நேத்து அக்காவுக்கு ஃபோன் பண்ணப்போ நீ கொடைக்கானல்ல இருக்கிறதா சொன்னாங்க. நேத்து வரைக்கும் அங்கதான் இருந்தேன். உங்களை எல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சு, உடனே புறப்பட்டு வந்துட்டேன். ஆஹா. ஆமா, நீ தனியாவா வந்திருக்க? சித்தப்பா, நான் என்ன சின்ன பையனா செக்யூரிட்டி எல்லாம் வச்சுட்டு வரதுக்கு? இல்லடா, உன்னை கிட்னாப் பண்ணாங்களே, அந்த சம்பவத்துல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எதுக்கும் நீ கேர்ஃபுல்லா இரு. ஏன்டா மதுரையில உட்காந்துட்டு இருக்கிற? பேசாம அம்மாவை கூப்பிட்டு இங்க வந்து சேரு. அவன் என்ன வரமாட்டேன் நான் சொல்றான். அவன் தொழிலுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல இடமா பார்க்க சொல்றான். நீங்க தான் பாக்குற மாதிரி தெரியலையே. நல்ல இடமா அமைய வேண்டாமா? 1 or 2 monthsல பாத்துறேன், நீ கவலைப்படாத. சித்தப்பா, ஒரு சின்ன சேஞ்ச். மதுரையில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிலாம் விட்டுட்டு எப்படி வருதுன்னு யோசிக்கிறேன். உண்மைதான்ப்பா. இந்த காலத்துல மண்ணை பாதுகாக்கிறதும் பொண்ணை பாதுகாக்கிறதும் ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே. சரி, அந்த வரதராஜனுக்கு அந்த கொடைக்கானல் கெஸ்ட் ஹவுஸ் மேல என்ன அவ்வளவு ஆசை? அது ஒன்றும் இல்லை. நம்ம கெஸ்ட் ஹவுஸ் ஃபாரஸ்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கிருந்து இல்லீகல் பிசினஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருப்பாரு. அந்த ஆள் பார்க்கறதுக்கு தான் வெளியில பெரிய மனுஷன் மாதிரி இருக்கான். பண்றதெல்லாம் அராஜகம். கள்ளக்கடத்துல இருந்து கட்ட பஞ்சாயத்து வரைக்கும் பண்ற அத்தனையுமே தப்பான தொழில் தான். நமக்கு எதுக்குப்பா வீண் வம்பு? பேசாம நல்ல விலைக்கு வந்தா வித்துரு. சொத்து நிலம் வாங்குறதெல்லாம் நாம நிம்மதியா இருக்கிறதுக்கு தான். அதுவே நம்ம நிம்மதியை கெடுத்துட கூடாதுல்ல. சித்தி, அது பூர்வீக சொத்து. இவங்களுக்கெல்லாம் பயந்து அதை வித்தா அது கோழத்தனம். வச்சு காப்பாத்துறதான் கெட்டிக்காரத்தனம். எது எப்படியோப்பா, நீ நல்லா இருக்கணும், அதுதான் எங்களுக்கு முக்கியம். சரி, நீ போய் குளிச்சிட்டு வா, நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். ஓகே. வா. பரவாயில்ல பரவாயில்ல, நான் எடுத்துட்டு வரேன். அப்ப இதையும் எடுத்துட்டு வந்துறியா? குட் கேர்ள். என்ன சந்தானம், பிபி பயங்கரமாக ஷூட்டப் இருக்கு. டயட் கண்ட்ரோல்லாம் இல்லையா? டயட் எல்லாம் கண்ட்ரோல்ல தான்ப்பா இருக்கு. ஒரு பக்கம் ரவி யமுனா நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணுமேன்ற டென்ஷன், இன்னொரு பக்கம் இந்த கல்பனா நல்லபடியா வந்து சேரணுமேன்ற கவலை. அதான். டேய், எல்லாம் நல்லபடியாக நடக்கும்டா. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. இந்தாங்கண்ணா, நல்லா சொல்லுங்கண்ணா. ஒரு நாள் கொடைக்கானல்ல இருந்து போன் வரலனாலும் போதும், புலம்பிக்கிட்டே இருக்காரு. டேய், கல்பனாவை கவனிச்சுக்க ரவி யமுனா 2 பேர் இருக்காங்க. அப்புறம் என்ன? டோன்ட் வரி. டோன்ட் வரியா? கல்பனாவை கவனிச்சுக்கிறதுக்கு ரவி யமுனா 2 பேர் இருக்காங்க. ஆனா ரவி யமுனா நிச்சயதார்த்தத்தை கவனிக்கிறதுக்கு யார் இருக்காங்க? எப்பா, மண்டபத்துக்கு சொல்லணும், சமையலுக்கு ஆள் சொல்லணும், ஐயருக்கு சொல்லணும். இதெல்லாம் நானும் பட்டாபியனும் கவனிச்சுக்கிறோம். ஓகே. நீதான் பயங்கர பிஸியா இருக்கியே. அப்புறம் யமுனாவுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுக்கணும், நகையெல்லாம் எடுக்கணும், எக்கச்சக்கமா வேலை இருக்குப்பா. யமுனாவோட அம்மா இருந்திருந்தா யமுனாவுக்கு என்னென்ன பிடிக்குன்றத பார்த்து பார்த்து செஞ்சிருப்பாங்க. அந்த குடுப்பனை தான் நமக்கு இல்லாம போச்சே. என்னங்க நீங்க? என் மருமகளை பத்தி எனக்கு தெரியாதா? நல்ல விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது பழசெல்லாம் ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? இத பாருங்க, யமுனா வந்த உடனே நானும் யமுனாவும் போய் புடவை நகையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம். சரிம்மா, அந்த பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். முதல்ல மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். விஜயா சேஷமஹாலா இல்ல ராகவேந்திரா மண்டபமா? டே, நிச்சயார்த்தம்லாம் கிராண்டா பண்ண வேணாம். வீட்லயே சிம்பிளா பண்ணிடுவோம். உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், அதே மாதிரி எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், அவ்வளவுதான். மேரேஜ் மட்டும் கிராண்டா பண்ணிடுவோம். ஓகே? ஓகே. அண்ணன் சொல்றதும் சரிதான். நிச்சயதார்த்தத்தை கிராண்டா பண்ணா கண்ணு பட்டுடும். பட்டாபி என்னன்னு வர சொல்றேன். என்ன வேணுமோ பேசி முடிவு பண்ணிருங்க. நான் அண்ணா நகர் வரைக்கும் போக வேண்டியிருக்கேன். கிளம்புறேன். அண்ணா, டிஃபன் சாப்பிட்டு போங்கண்ணா. இருக்கட்டுமா, டைம் வேற ஆகுது. நான் இனிமே அடிக்கடி இங்க தானே வரப்போறேன். அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏய், நீ கொஞ்சம் ரைட்ல இரு. ஓகே? ஓகே.
வர ஃப்ரைடே செமினார் வருது. நான் இன்னும் அதுக்கு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவ ஒருத்திடி எப்ப பாரு செமினார் சிலபஸ்னு படிப்பை பத்தியே புலம்பிட்டு இருப்பா. ஏதாவது சானியா மிஸ்ரா, சச்சின், சல்மான் கான் என்டர்டெயின்மெண்டா பேசுறாளா பாரு. இவ ஒருத்தி சரியான புத்துக்கு புழுடி. பாரு என்னைக்காவது ஒரு நாள் பஞ்சு பால மூஞ்ச அடிச்சு உடைச்சு பேக்கல பாத்துட்டே இரு. வர வர அவன் பண்ற சட்டை தாங்க முடியல. உனக்கு ஆயுஸ் நூறுடா. இப்பதான் உன்னை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தான். தெரியும், நேத்து என் கவிதையெல்லாம் அவன்கிட்ட சொன்னேன். என் மதிப்பே உயர்ந்திருக்குமா? சொன்னா ஆமாடா. பாத்தியா? சொல்லு மாமா. எப்படி இருந்தது? ஆ ஏய், அங்க பாருடா, உன் ஆள் மாதிரியே இல்ல. இவ அங்க எங்க சுத்தி கடைசியில நம்ம காலேஜுக்கே வந்துட்டாளா? சூப்பர்ரா. ஏய், லக்கி மேன்டா நீ. ஏய் மச்சான், இனிமே லேட் பண்ணாதடா. இன்னைக்கே போய் உன் லவ் சொல்லு. இல்ல வேற எவனா கொத்திட்டு போயிடுவான். எப்படிடா சொல்றது? பயமா இருக்குதுடா. ஏய், இதுக்கெல்லாம் ஏன்டா கவலைப்படுற? நான் தான் ஐடியா கொடுக்க இருக்கேன்ல. சொல்றா. காதல எப்பவுமே கவிதையை தாண்டா சொல்லணும். நேரா அவகிட்ட போய் நில்லு. அடியே ஐஸ்வர்யா, நீ என்ன சுடிதார் போட்ட சுனாமியா இல்ல பிபாஷாவோட பினாமியான்னு கேளு. ராக்கெட் விட்டா ஸ்ரீஹரிகோட்டா, உன்னை நான் ராக்கெட் போட்டேன் பர்மனண்டா. காதல சொல்றேன் திட்டாதிரு, இல்லைனா தீஞ்சு போவான் திவாக்கரு. உங்க அப்பங்காரன் ஒரு அரலூசு, அவன் பெத்தனியோ ஃபர்ஸ்ட் கிளாஸ். எப்படிரா இருக்கு இந்த பஞ்சுபாலாவோட கவிதை? ஒன்னு எடுத்து விடுறா, பின்னாடியே வருவா. சூப்பர்ரா. கை கொடு. தேங்க்யூ. சொன்ன நான் நம்பல. நம்ம பஞ்சு பாலாக்கு 4 பஞ்சு குடுறா. கவிதைய சொல்றனே. கவிதை சொல்றானா? கவிதை. டேய், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி கவிதை சொல்றேன்னு வந்த பிச்சு விடுவான் பிச்சு. சாரி, சம் டெக்னிக்கல் டிஃபெக்ட். டெக்னிக்கல் டிஃபெக்ட்டா? டேய் திவா, ஒண்ணும் இல்லடா. நேரா போய் ஐ லவ் யூன்னு சொல்லு. என்ன சொல்றான்னு பாப்போம். இல்லனா வேற அஸ்திரத்தை கையில எடுப்போம். அப்படியா சொல்ற? ஆமாடா. காதல் ஒரு கடிவா. ஐஸ்வர்யா, ஒருத்தன் பம்மி பம்மி வரா. அநேகமா உன்னை பாக்குறதுக்கு தான் நினைக்கிறேன். சச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு இல்லாம இருக்கலாம். அவன் கண்ணை பாரு, அப்படியே காதல் வழியுது. அப்போ நீயே லவ் பண்ணு. அவனுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஓகே ஓகே, வாங்கடி போலாம். என்ன விஷயம்? நான் உங்களை லவ் பண்றேங்க. நீங்க மட்டும் லவ் பண்ணா போதுமா? நான் சம்மதிக்க வேண்டாமா? அப்ப உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? இங்க பாருங்க, நான் இங்க படிக்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? சொல்லுங்க, உங்களை தான் கேக்குறேன். பிடிச்சிருக்குல்ல? என்னடா சொல்லிட்டு போறா? சொல்றா. லவ் பண்றேன்னு கேட்டேன், பதிலே சொல்லாம போறாடா. டோன்ட் வரி மச்சி, அவனும் சம்மதத்துக்கு அறிகுறி. அப்படியே. பாதி கிணறு தாண்டிட்ட. சக்சஸ் தான். கண்டிப்பா லவ் பண்ணுடா. அப்படிங்கற? ஆமாண்டா. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு சூப்பர் கவிதை சொல்லட்டுமா? போடுங்க. ஓ பழனி, என்ன ஸ்டேஷன்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு? புது இன்ஸ்பெக்டர் வராருல்ல, ஸ்டேஷன் மாத்திரம் இல்ல, இனிமே நாமளும் சுத்தமா இருக்கணும். மாமூலு, லஞ்சம், கட்டிங்கு, இனிமே இதெல்லாம் எதுவுமே வாங்க முடியாது. இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நேர்மையான ஆளு. அட, இந்த ஆதியை என்கவுண்டர் பண்ண பாண்டியன் தானே? நானும் கேள்விப்பட்டிருக்கேன். யோ, அவரு ரொம்ப வசதியானவர், நேர்மையா இருக்காரு. நாம அப்படியா? கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளம் கஞ்சிக்கே பத்தல. இங்க பாரு, இது வரதராஜன் ஏரியா. பாண்டியன் இங்க ரொம்ப நாள் தாங்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். பாண்டியன் வர்றது வரதராஜன் அடிக்கதா? ஓ அப்படியா? சார். மிஸ்டர் ராஜேந்திரன். எஸ் சார். மிஸ்டர் கிரி. சார். மிஸ்டர் ஜேம்ஸ்.
பழனி. எஸ் சார். மோகன். கரெக்டா? எஸ் சார். சார் எப்படி சார் எங்க எல்லாரோட பேரையும் கரெக்டா சொல்றீங்க? இந்த ஏரியால அக்யூஸ்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நான் ஒழுங்கா டியூட்டி பார்க்க முடியும். உங்க பேர் மட்டும் இல்ல, உங்க ஊரு மத்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டேன். மார்க்கெட் பக்கம் போயிருந்தேன். உங்களை பத்தி புட்டு புட்டு வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு டிபார்ட்மெண்ட்ல சம்பளம் வாங்குறீங்களா, அதுக்கு விசுவாசமா இருக்கு. இல்ல ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க. முதல்ல அக்யூஸ் ஃபைல்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். புதூர் கம்மாக்குள்ள கஞ்சா வியாபாரம் அமோகமா நடக்குதாமே, அதே யாரும் கண்டுக்கல. ஏன் சார் அது வந்து வரதராஜன் ஏரியா, ஆமா ரைட்? அவன் பண்ற பிசினஸ்ல யாராவது தலையிட்டா போலீஸ்காரன் தலை இருக்காது, அதானே? உயிர் மேல யாருக்கு பயம் இல்லையோ அவங்க மட்டும் என் கூட வாங்க. இன்னைக்கு சனிக்கிழமை. பாண்டியன் தனி பணமா போக மாட்டான். துணைக்கு நான் தான் போய் ஆகணும். நான் செத்தா எனக்கு வீரப்பதக்கம் கொடுப்பாங்க. அதை என் வீட்டில் கொடுத்துருப்பா. போறம்பா. சும்மா சொல்லக்கூடாது, பேருக்கு ஏத்த மாதிரியே ஆளும் அழகுதான் சார். நீங்க ஏன் என்ன விசாரிக்க அலைஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணணும்? அதனாலதான் என்னை பத்தி எல்லா டீடைல்ஸும் சொல்லிட்டேன். நான் உங்களை லவ் பண்றேங்க. வீடு படிப்புன்னு இருந்தவளை கலைச்சு போட்டுட்டேடா பாவி. ஐ லவ் யூ திவா. திவாகர். என்ன ரவி, மனோலைன் கிடைச்சதா? இன்னும் கிடைக்கல யமுனா, எங்கேஜ்டாவே இருக்கு. சீக்கிரம் ட்ரை பண்ணி பாருங்க. என்னால இங்க இருக்கவே முடியாது. இவ்வளவு மோசமான இடத்துல இருந்திருக்கோம். நினைச்சு பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. என்ன யமுனா, இப்ப எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? ரிலாக்ஸ்டா இரு. நம்பர் கிடைக்கிற மாதிரி தெரியல.
வேணா ஒன்று செய்கிறேன், வெளில போய் நல்ல ஹோட்டலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரேன். ஓகேவா? ஆ சீக்கிரம் வந்துருங்க, இங்க இருக்கவே பயமா இருக்கு. ஜஸ்ட் 15 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஹலோ மனோ சார். இல்லைங்க, நான் சென்னையில இருந்து பேசுறேன். அங்க வாட்ச்மேன் முன்சாமி இருந்தா கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? முனுசாமி அவர் எங்கேயோ வெளியே போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? இல்ல பரவாயில்ல, நான் மறுபடியும் கூப்பிடுறேன். உங்களுக்கு அங்க எல்லாம் சௌகரியமா இருக்குங்களா? நீங்க யார் பேசுறீங்க? நான் தான் சுரேஷ், அந்த கெஸ்ட் ஹவுஸோட ஓனர். மேடம், உங்களுக்கு அங்க எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கு இல்லைங்களா? ஏதாவது வேணும்னா முன்சாமி கிட்ட சொல்லுங்க, அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. அரேஞ்ச் பண்ணி கொடுப்பான். எங்களுக்கு எதுவும் தேவையில்லை. நீ எந்த அர்த்தத்துல பேசுறன்னு எனக்கு நல்லா புரியுது. மேடம், நான் கெஸ்ட் ஹவுஸ் ஓனர் சுரேஷ் பேசுறேன். நல்லாவே தெரியுது. அன்னைக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல என் புடவைய பிடிச்சி இழுத்து வந்தானே நீ. உன்னை பத்தியும் தெரியும், உன் ஃப்ரெண்ட்ஸ் பத்தியும் தெரியும். உன்கிட்ட வேலை பார்க்குற ஆளுங்களும் உன்ன மாதிரியே தான் இருக்காங்க. ச்சே, இது உன் கெஸ்ட் ஹவுஸ்னு தெரிஞ்சிருந்தா நாங்க இங்க வந்திருக்கவே மாட்டோம். ஒரு நிமிஷம் மேடம், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அங்க ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்லுங்க. என்ன நடந்துச்சு? என்ன எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற? பேரு தான் கெஸ்ட் ஹவுஸ். ஒரு மூணாந்தர லாட்ஜில் நடக்கிற எல்லா கன்றாவியும் ச்சே இங்கேயும் நடக்குது. உன்ன மாதிரி பொறுக்கி கிட்ட பணம் இருந்தா பொறுக்கித்தனம் பண்றதுக்காக ஊருக்கு ஒதுக்குப்புறமா இந்த மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டி உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட பேசுறதே பாவம். அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே நெடுங்காலமா. தாய்மைக்கு மேலொரு தெய்வமும் இல்லை, தாமரை பூவுக்கு பனித்துளி பிள்ளை. உயிர் தேசத்தின் மனசாட்சினி, வந்த பாசத்தின் அரசாட்சினி.